வீட்டுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு டிமார்ட் போயிருந்தேங்க. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். நெறைய வெரைட்டீஸும் வச்சிருந்தாங்க. இந்த மாரி ஷாப்பிங்லாம் போம்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வேர் பண்றதுக்கு இந்த மாரி காட்டன் ட்ரெஸ் போட்டா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, 3 பீஸ் குர்தா செட்டுங்க. இது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். டெய்லி போடுறதுக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் புடிச்சிருந்துச்சுன்னா, கீழ இருக்க நம்பர கான்டாக்ட் பண்ணி பாருங்க. இந்த மாரி பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி விலையில தான் இருக்குங்க. ஃப்ரிட்ஜ் பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 200க்குள்ள தான் வரும். இந்த மாரி நம்ம கிச்சன்ல ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ல வைக்கும்போது நமக்கு அது திரும்பி வாஷ் பண்ணுறது, திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ₹15லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சுங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஒரு டைம் தான் இந்த மாதிரி நிறையா இருக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் போது வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கிச்சனில் இந்த மாதிரி ஸ்பைசஸாக இருக்கலாம், இல்லை மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிட்டு போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஹெல்த்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த பெப்பர் ஷேக்கருமே கிளாஸில் தாங்க இருந்துச்சு. இதே இன்னொரு வெரைட்டி கூட இருந்துச்சு. இந்த ஷார்ட் கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹15 தான். இந்த ஜாருமே பார்த்தீங்கன்னா ₹13 தான். மசாலா ஐட்டம்ஸ் அரைச்சி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ராக்கரி ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் கூட நிறையா இருந்துச்சுங்க. பித்தளை, அதுக்கப்புறம் செம்பு கூட வச்சுருந்தாங்க. சின்ன தட்டுலேருந்து பெரிய தட்டு வரைக்கும் அவைலபிளாக இருந்துச்சு. விளக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தமாக இருந்தது. இந்த சந்தன கிண்ணம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வெரைட்டி வச்சுருப்பாங்கங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி ஸ்டோர் பண்ணும்போது கீழே அந்த ட்ரெயின் பிளேட் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சு காயை வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் இருக்கும். நீங்கள் ஏபிசி ஜூஸ் இல்லைனா ஆம்லா ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மினி ஐஸ் கியூப் ட்ரேயில் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. இந்த கியூட் பன்னி ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்சசரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கிச்சனில் வந்து ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் கூட அவைலபிளாக இருந்துச்சுங்க. ஸோ நம்ம தேவைக்கேற்ப பார்த்து கூட இதை வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி யூனிக் ஐட்டம்ஸ் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆன மாதிரி இருக்குங்க. ஸோ இன்னொரு மினி வ்ளாகில் சந்திக்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.